திவாகர் குக்கு கோமாளி பிரச்சனை நாளுக்கு நாள் தீவிரமாயிட்டே போகுது. குறிப்பா திவாகர் நிஷா அப்படி ஒரு வீடியோ போடல, நிஷாவும் நானும் தனியா பேசிக்கலாம், தனியா நாங்க பேசி முடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இது ஒரு பொய்யான வீடியோ அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காருன்னு நான் போன வீடியோல தான் சொன்னேன். ஆனா இப்போ அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ், நிஷா பேசின ஒரிஜினல் ஃபுட்டேஜ் ஒரு 45 செகண்ட் வீடியோவே ரிலீஸ் ஆயிருக்குது. அது பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் நான் நினைக்கிறேன். இப்போ அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க மக்களே. மேக்சிமம் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க. தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் பார்த்துருங்க மக்கள். வணக்கம். இப்போ குக்கு வித் கோமாளி நடந்த பிரச்சனை, அதில் திவாகர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது எல்லாமே 100% உண்மை கிடையாது. அதில் அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துக்கிட்ட விதம், குறிப்பாக அவர் எனக்கு தான் கோமாளியாக வந்தார். வந்த உடனேயே என் தோல் மேலே கை போடுறது, சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது, எல்லார்கிட்டையுமே ஒரு மாதிரி வல்கராக பிஹேவ் பண்ணது, இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில் சொல்லவே கிடையாது. குறிப்பாக பெண்கள்கிட்ட அவர் நடந்துக்கிட்டது ரொம்ப தவறான விஷயம். மாக்காப்பா பற்றி பேசின விஷயம் 100% பொய்யான விஷயம். இதை பற்றி நான் முழுசாக பேசணும் அப்படின்னாலுமே அதுக்கு நாங்கள் அங்கே இருக்கிற எல்லா பெண்களுமே ரெடியா இருக்கும், தயாராக இருக்கும். ஸோ அதுக்கு அவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். மக்களே, வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல யாரு மேல தப்பு இருக்கு அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி புரியும் அப்படின்றத நான் நம்புறேன். சரி, இப்போ அதை டீட்டெயிலா கொஞ்சம் பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் குக்கு வித் கோமாளி ஷோல அவர் திவாகரோட எபிசோடு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்குது. ஸோ இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங் எடுக்கப்பட்டது தான். ஸோ அடுத்த வாரம் தான் அந்த ஷூட்டிங் மேபி டெலிகாஸ்ட் ஆகும், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல விஜய் டிவி அந்த ஃபுட்டேஜை போடுறாங்களா இல்லையா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இந்த இஷ்யூ தீவிரமா ஆக்குறதால அதை போட்டு கிளாரிஃபை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் ப்ரோமோஸும் ஃபுட்டேஜை பொறுத்தவரையும். இதுல நிஷா சொல்ற கருத்தை கேட்போமே. அவர் குக்கு வித் கோமாளி ஷோல பாத்தீங்கன்னா நிறைய பேசி இருக்கிறார், பண்ணி இருக்கிறார் அப்படின்றத சொல்றாங்க. என்ன பண்ணாரு, என்ன டீட்டெயிலா சொல்ல, ஆனா நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவங்க ஹைலைட் பண்றாங்க. ஸோ இதைத்தான் மாக்காப்பா, புகழ் அண்ட் வினோத் இவங்களுமே சொன்னாங்க. இந்த ஷோல அவர் நடந்துகிட்ட விதமே சரி கிடையாதுன்றது தான் அவங்களுமே சொன்னாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டும் அந்த ஒரு பாயிண்ட்டும் மேட்ச் ஆகுது. அதை தாண்டி குறிப்பா பெண்கள் கிட்ட நடந்துகிட்ட விதம் சரியில்லை. அவர் நிஷாக்கு தான் கோமாளியா பேரா இருக்கார். ஸோ நிஷா மற்றும் ரியாஸுக்கு பேரா வாட்டர்மெலான் திவாகர் வந்திருக்கிறார். பேராயிட்டு நிஷாவோட தோல் மேல கை போட்டு அந்த ஒரு டைலாக் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த டைலாக் நிஷா சொல்லல, ஆனா தோல் மேல கை போட்டதா இருக்கட்டும், அந்த டைலாக்கை நோட் பண்ணிக்கங்க. ஸோ இத்தனை நாள் உங்க ஹஸ்பண்ட் கூட இருந்தியே, ஒரு நாள் என் கூட அப்படின்ற ஒரு டைலாக், இது எவ்வளவு தப்பான ஸ்டேட்மெண்ட்ன்றது நீங்களே பாத்துங்க. இது ஒரு மோசமான ஸ்டேட்மெண்ட். இது பேசினா யாரா இருந்தாலும் கேட்கதான் செய்வாங்க, யாரா இருந்தாலும் ரியாக்ட் பண்ணதான் செய்வாங்க. அந்த ரியாக்ஷனோட எதிரொலி தான் அங்க நடந்த சம்பவங்கள் அப்படின்றது தான் அடிப்படை. இதை தான் நம்ம எடுக்கணும். ஸோ நிஷாவே சொல்றாங்க அவர் தோல் மேல கை போட்டாரு, ஏன் தோல் மேல கை போட்டாருன்றது நிஷாவே அங்க பதிவு பண்றாங்க. இது ஒரு ஆதாரம். அதை தாண்டி போயிட்டு சுனிதா கிட்ட சுனிதா அப்படின்னு கத்தனதா இருக்கட்டும், வல்கரா பிகேவ் பண்ணாரு, எப்படி வல்கரா வெளியே பிகேவ் பண்ணாரு நிறைய அப்படின்றத சொல்றாங்க. இதை தாண்டி அவர் நிறைய விஷயங்கள் வெளிப்படையா சொல்லவே இல்லை. ஸோ திவாகர் இன்டர்வியூ கொடுத்ததுல எல்லாமே அவருக்கு சாதகமா என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணியிருக்காரே தாண்டி இந்த ஒரு விஷயத்தை பத்தி அவர் கண்டிப்பா பேசவே கிடையாது, சொல்லவே முடியாது. எத்தனை சேனல்ல போய் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, எத்தனை சேனல்ல போய் பேசியிருக்கிறார். ஆனா அவர் பேசும்போது இந்த சேனல் ஹலோ இன்டர்வியூ கூப்பிடுறோம் வரீங்களா அப்படின்னு கேட்கும் போதே அவர் பேசுகிறார் போல இருக்கு. சார் எனக்கு சாதகமா வீடியோ போடுறீங்கன்னா நான் வரேன், இன்டர்வியூ கொடுக்குறேன். எனக்கு சாதகமா இல்லைன்னா வேலையாவது, நீங்க எனக்கு சப்போர்ட்டா நின்னுங்க, எனக்கு சப்போர்ட்டா பேசுங்க, இதெல்லாம் பண்ணீங்கன்னா நான் கூட பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு தான் இன்டர்வியூ கொடுக்கறது. ஆக மொத்தத்துல சாதகனா ஓகே, பாதகனா நான் வர கிடையாது அப்படின்ற ஒரு முடிவோட தான் அவர் வர்றது. ஸோ அவரு எதுவுமே உண்மையா சொன்னது இல்லை அப்படின்றது சொல்றாங்கல்ல, நீங்க எடுத்து பாருங்க அவர் என்ன சொன்னாருன்னு. சரி, ஒருத்தர் ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, சும்மா எவனா போய் ஒருத்தனை திட்டுவானா? கானா வினோத் சும்மா திவாகரை திட்டுறது தான் வேலையா? ஏதாவது ஒரு சண்டை சிலாவளி நடந்தது தானேங்க அங்க ரியாக்ஷன் நடக்கும். அவங்க சும்மாலாம் திட்ட கிடையாது. இவர் பண்ண இன்சிடென்ட்டை பேசவே இல்லையே, ஆக்ஷனே சொல்லவே இல்லையே திவாகர், ஒரு இடத்துலயும் பண்ணலையே. கானா வினோத் என் குடும்பத்தை தரக்குறைவா பேசினார், இதெல்லாம் பண்ணார். புகழ் அவருடைய அடியால் அவருடைய அசிஸ்டன்ட் அடிக்க வச்சாரு, மாக்காப்பா அந்த ராடை வச்சு அடிச்சார் அப்படின்றதான் சொல்றாரு. அப்படி நீ நேயா பண்ண, அடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண அப்படின்றது கேட்க சொல்லணுமா இல்லையா?
அது மட்டும் எந்த ஒரு இன்டர்வியூலையாவது கலெக்டர் ஆஃபீஸ் போனாரு, போலீஸ் ஸ்டேஷன் போனாரு, இது போனாரு, அது போனாருன்னு சொன்னாரு. ஆனா எதனால போனாரு, ஏன் போனாரு அப்படின்றதையும் சொல்லல. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னாரா? அதை பத்தி சொல்லவே இல்லையே, சொல்லவே இல்லை. அதுதான் இங்க வெளிப்படையா தெரியுது. அதை தாண்டி மாக்காப்பாவை பத்தி அவர் 100% சொன்னது பொய், உண்மையே கிடையாது, அவர் பொய்க்காக எல்லாத்தையும் சொல்றாரு அப்படின்றத நிஷாவே வாக்கு மூலமா அந்த வீடியோல கொடுக்குறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் அவர் நேத்து போட்ட வீடியோலயுமே என்ன சொல்லியிருந்தாரு, மாக்காப்பா பிரச்சனை இல்ல, மூல காரணமே வினோத் மற்றும் புகழ் தான். இப்ப மாத்திட்டார், மாக்காப்பா அந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கி வச்சிட்டார். போதும் மாக்காப்பா பழச்சு போட்டோம், அதனால இவர் தான் அப்படின்ற மாதிரி இப்போ நேத்து டாபிக்கே மாத்திட்டார். இப்ப இதை தாண்டி நிஷா சொல்ற ஃபைனல் இன்புட்ல அங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் 28 பேர் ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8 கப்புள்னா இங்க 8 ஃபீமேல் ஜட்ஜு கொண்டு, அதை தாண்டி ஒரு கோமால்ல ஒரு 4 பேர். சோ நாங்க எல்லா பெண்களுமே இவர் பண்ண விஷயத்த நாங்க சொல்றதுக்கு ரெடியா தான் இருக்கோம், அது கரெக்டான சுச்சுவேஷன் வந்தா நாங்க எல்லாத்தையும் வெளிப்படையா வந்து பேசுவோம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. தக்க நடவடிக்கை திவாகர் மேல எடுக்க வேண்டும் அப்படின்றதான் பாயிண்ட். இதுல நிஷாவோட டாபிக்கை எந்த இடத்துலயுமே திவாகர் பதிவும் பண்ண விடல. இப்போ இந்த சேனல் வந்து பர்டிகுலர் அந்த நிஷாவோட டாபிக் எடுத்துன்னு வந்தோம்னா அவர் வந்து கேமராவை உடைச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணதா இருக்கட்டும், பதட்டம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. ஐயோ கையுங்களவுமா சிக்கிட்டுமே, நம்ம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணிட்டார், கேமரா அந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகக்கூடாது, கேமரா முடிச்சு விடு, அதுக்கப்புறம் வீடியோ எடு, மக்களே என்ன அடிக்கிறாங்க, மக்களே இது பண்றாங்க மக்களேன்னு வீடியோ எடுக்கிறது. ஆக மொத்தத்துல உண்மையை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆங்கர் கேட்கிற கேள்விக்குமே அவர் பதில் சொல்ல 3 வாட்டி. இதுல மாட்டிக்கிட்டோன்ற பேர்ல இப்படி ஒரு பதட்டத்துல ஒண்ணு பண்றாரு. சரி அப்படிதான் பார்த்தா வெளியே வந்து ஒரு வீடியோ போடும்போது எங்க போலீஸ் ஸ்டேஷன் காம்ப்ரமைஷன் எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு வீடியோ போடும்போது கூட அவர் என்ன சொல்றாரு, நாங்க நிஷாக்கும் எனக்கும் நடந்து தனிப்பட்ட பிரச்சனை, எப்பா அந்த பிரச்சனையாலதான் இவங்க எல்லாரும் வந்தாங்க, இந்த ஒரு பிரச்சனைக்காக தான் இந்த ஒரு சண்டையெல்லாம் வந்திருக்குது, இவ்வளவு தூரம் நடந்திருக்குது. அந்த ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் திவாகர் எந்த இடத்துலயும் எடுப்பதில்லை, பேசல. நாங்க தனிப்பட்ட முறையில பேசி தீர்த்துக்கிறோம். ஏன்னா அது தனிப்பட்ட பேசி முடிச்சுட்டா அது வெளியே வந்தா இவருக்கு இதுவாயிரும், இவரு கேவலமா போயிரும். இவரு நடந்துக்கிற நடத்தை தான் நம்ம பார்த்துமே, அதுல பெண்கள் கிட்ட ஒரு நடந்துக்கிற விதம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது பிக் பாஸ்லயே நம்ம பார்த்தோம், எத்தனை இடத்துல போய் பார்த்தோம். அவர் வந்து ட்ரெஸ் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போனா அவர் பார்க்குற விதமா இருக்கட்டும், மனம் அப்படின்ற மாதிரி சொன்னதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது தான், ஃபுல்லா பார்க்காம எதுவுமே கிடையாது, பார்த்தது தான். பார்த்துட்டு இங்க வந்து எப்படியாவது நமக்கு சாதகமா என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அப்படியே ஒரு டிராமா கிரியேட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்ன, இந்த மாதிரி நபரை ஷோக்கு கூட்டுன்னு வந்து பிக் பாஸ்ல உட்கார வச்ச சேனலை தான் சொல்லணும். திவாகர் மேலேயும் தப்பு இருக்கு, சேனல் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்றதான் நான் சொல்லுவேன். இவர் இப்படிதான் தெரிஞ்சு நீங்க அடுத்தடுத்து ஷோ கூப்பிடுறீங்களே, என்னத்த சொல்றது உங்களை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான், நீங்க தானே கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் பண்ணீங்க, அப்ப இதையும் அனுபவிக்க வேண்டியது சேனலோட கடமை அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இன்னொரு ட்விஸ்ட், இதுதான் ட்விஸ்ட், எண்டு ட்விஸ்ட் கேளுங்க. இந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் திவாகர் அதெல்லாம் வந்து எடிட் பண்ணி போட்டாங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இப்ப ரியல் ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ நீ ஃபேக் ஏமாத்துறேன்னு சொன்ன, இப்போ ஒரிஜினல் ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல இன்னொரு சம்பவம் என்னன்னா, நிஷா என்ன பண்ணிருக்கிறாங்க, திவாகர் பேசின ஒரு வீடியோ கீழே போய் ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்டையும் படிக்கிறேன் கேளுங்க. என்னன்னா, திவாகர் வீடியோக்குள்ள எவ்வளவு கேவலமா பண்றீங்க, இந்த வீடியோ நான் ஒரு பொண்ணுக்காக பேசின வீடியோ, அதை எடுத்து இப்ப போட்டு கேவலமா பண்றீங்க, இதுக்கு கேவலமா கமெண்ட் பண்ணின எல்லா சகோதரர்களுக்கும் நன்றி. சோ இது வந்து இப்ப ஆக்சுவலா இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குல்ல, இது 22 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இதை பார்த்துதான் திவாகர் வீடியோ போட்டிருக்காப்பல. எப்படி இதை பார்த்துதான் திவாகர் வீடியோ போட்டிருக்காப்பல. அடுத்து இன்னொரு கமெண்ட் கீழேயுமே நிஷா கமெண்ட் போட்டிருக்காங்க, அங்க சண்டை வினோத் அண்ணாக்கும் திவாகருக்கும், இதுல என்னோட நேம் டேமேஜ் பண்றாங்க இந்த சோசியல் மீடியான்ட்டு. ஸோ திவாகருக்கும் வினோத்துக்கு தான் சண்டை அப்படின்றத இங்க நிஷா அந்த கமெண்ட்ல சொல்றாங்க. ஆனா வீடியோ ஃபுட்டேஜ்ல அவர் வந்து பெண்கள் கிட்ட நடந்துகிட்ட பிஹேவியர் சரியில்லை, எல்லா பெண்களும் வந்து பேசுறோன்றாங்க. அப்ப நிஷா என்னதான் சொல்ல வரீங்க, முதல்ல எனக்கு புரியல. நிஷா என்னதான் சொல்ல வரீங்க, வீடியோ ஃபுட்டேஜ்ல இப்படி இருக்கு, கமெண்ட்ல வந்து திவாகருக்கும் இதுக்கு சண்டை, திவாகருக்கும் இவருக்கும் சண்டை அப்படின்றது பிக் பாஸ்ல இருந்தே நமக்கு தெரியும், அது சொன்ன மாதிரி அது நடந்துட்டு தான் இருக்கு, அது மறுக்க முடியாத விஷயம். அது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படியே போர்க்களமா வெடிச்சுக்கிட்டே போகுதுன்றது அந்த ஒரு பாயிண்ட் உண்மைதான். ஆனா இவர் பெண்கள் கிட்ட தப்பா நடந்துகிட்டாரா இல்லையா அப்படின்ற கேள்வி இப்போ இன்னொரு பக்கம் வருது. நிஷாவே அதுவும் பண்ணியிருக்காங்க, நிஷாவே வந்து கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இப்ப எதுல எது கரெக்ட் அப்படின்றது நம்ம என்ன எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தத்துல இன்னும் நடந்திருக்குது,
நடந்ததை எவனுமே உருப்படியா உண்மையை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை உண்மையா வெளிப்படையா சொன்னாதான் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தோணுது நமக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிஷா கூட அவர் கை போட்டது இதெல்லாம் வந்து நிஷாவே சொல்றாங்கன்னும் போது அது நடந்திருக்குது. இன்னொரு பக்கம் திவாகர் மற்றும் வினோத்தும் பிரச்சனை நடந்திருக்குன்னா அதுவும் நடந்திருக்கும், நடக்காமலாம் இருக்காது. ஏன்னா வினோத்தும் திவாகரும் ஒன்னா விட்டா 7ஆம் பொருத்தம் எங்கனாலும் முட்டை தான் செய்வாங்க, அங்கேயும் முட்டிக்கிட்டு தான் இருந்திருக்கும். அந்த முட்டன வெளிப்பாடோட இதுதான் இது. ஸோ ஆக மொத்தத்துல இதுல வெளிப்படையா என்ன நடந்ததுன்னு எல்லாரும் வந்து உண்மையை சொன்னா மட்டுமே, இல்ல அங்க இருந்த ஆர்டிஸ்ட் யாராவது வந்து இதுதான்ப்பா நடந்தது அப்படின்றத அவங்க வந்து ஒரு பேட்டி மூலியமாவோ இது மூலியமா கொடுத்தாதான் நான் தெரியும் நான் நினைக்கிறேன். ஆனா இவர் பண்ணதுக்கு கண்டிப்பா ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா அவர் உண்மையே முழுசா சொல்லாம அவருக்கு சாதகத்தை மட்டும் சொல்லி தப்பிக்கிறதுக்கான முயற்சியும், அதன் மூலியமா நான் பெரிய ஆளு, என்ன அடிச்சு இவங்க பெரிய ஆளாக ட்ரை பண்றாங்கன்னு ஒரு இமேஜை மட்டும் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். மக்களே, உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். நிறைய பேர் இந்த டாபிக்ல இன்னொரு திரும்ப 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 அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க, புரியுது. பட் ஒரு கான்டெக்ட்டை எடுத்துட்டோம், அந்த கான்டெக்ட்டை கரெக்டா எல்லாத்தையும் டெலிவரி பண்ணணும்ல மக்களே. பாதியிலே விட்டு போனா நல்லா இருக்குமா அப்படின்றது தான் நான் சொல்ல வர விரும்புறது. ஸோ பாய் கைஸ், அடுத்த வீடியோல வரேன்.